விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா தொகுத்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழா வரும் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று தகவல் வெளியானது. மேலும் புத்தகத்தை விஜய் வெளியிட அதனை திருமாவளவன் பெற்றுக்கொள்வார் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த புத்தக வெளியீட்டு விழா குறித்த அழைப்பிதழ் வெளியாகியுள்ளது. அதில் திருமாவளவனின் பெயர் இடம்பெறவில்லை. மாறாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட அதனை திருமாவளவனுக்கு பதிலாக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு மற்றும் அம்பேத்கரின் பேரனும் தீவிர இடதுசாரி எழுத்தாளருமான ஆனந்த் டெல் டும்டே ஆகியோர் பெற்றுக்கொள்கின்றனர். இந்த அழைப்பிதழ் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி நடத்தும் புத்தக வெளியீட்டு விழாவில் அக்கட்சியின் தலைவரான திருமாவளவன் பங்கேற்காதது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அதே சமயம் தன்னோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அளிக்கப்படும் என்று விஜய் அறிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து வரும் நிலையில் அவரை குறிவைத்தே விஜய் இப்படி அறிவித்ததாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விஜயும் திருமாவளவனும் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளதாக தகவல் பரவியது. இது அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருப்பதும் கவனம் பெற்றுள்ளது.